ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் தாய் உன்னிடத்தில் அவசரமாக பேச வேண்டும், அவசியமாக பேச வேண்டும். இந்த நேரத்தை நீ தவிர்த்து விட்டால் நான் சொல்லும் தேதியன்று உன் குடும்பத்தில் நடக்கப் போகும் இந்த சம்பவத்தை உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. உன் அன்னைக்காக இறுதி வரை சில நிமிடங்கள் நீ இதை கேட்டுத்தான் தீர வேண்டும் என் தங்கமே. யாரை நம்புவது என்ற கேள்வி உன் மனதில் பலமாக பட்டுவிட்டது. நம்பிய உறவுகள் கைவிட்டு ஒதுங்கி நின்று கொண்டு உன் வாழ்வில் துக்கத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமாக இருக்கும் போது பலரும் உன்னை வந்து சூழ்ந்து கொண்டு, இப்போது சங்கடத்தில் நீ இருக்கும் போது அத்தனை உறவுகளும் உன்னை விட்டு விலகி நின்று உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. உன் மனதில் 1000 வலிகள் நிறைந்திருக்கிறது. உன் உடம்பில் ஆங்காங்கே ஊசிகள் குத்தும் வலிகள் ஏகமாக பரவி கொண்டிருக்கிறது. வலிகளால் துடித்துக் கொண்டிருக்கிறாய். உடம்பில் இருக்கும் வலியை விட மனதில் இருக்கும் வலி மிகவும் அழுத்தத்தையும் மிகவும் வருத்தத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. என் வேதனை என்னோடு போகட்டும். என் கண்களுக்கு முன்னால் நடமாடும் அத்தனை பேரும் நிம்மதியாக வாழும்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? ஒரு நாள் இரவு கூட என்னால் நிம்மதியான உறக்கத்தை பெற முடியவில்லையே. ஏன் இந்த வருத்தம் எனக்கு? ஏன் இந்த நிலை எனக்கு? ஏன் இத்தனை செய்வினைகளும் என்னை போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது? எங்கிருந்து ஆரம்பித்தது? எதனால் இது என்னை ஆட்டி படைக்கிறது? யாரால் வந்தது? யார் இதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள்? இப்படி எத்தனையோ கேள்விகளோடு வாழ்ந்து வருகிறாய். உன் வருத்தத்தை தீர்க்க இங்கே எவரும் இல்லை. உன் வருத்தத்தை அதிகப்படுத்தத்தான் இங்கே ஆட்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அன்பு பிள்ளையே, அன்று நீ அங்கே சென்றது தவறு. எல்லோரையும் ஒரே மாதிரியாக நினைத்து நல்லவர்கள் என்று நம்பி அங்கே நீ கை நினைத்தது தவறு. அதுதான் அன்று முதல் இன்று வரை உன்னை பிடித்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. வாழ்நாள் முழுவதும் உன் வருத்தத்தை நான் எப்படி தீர்ப்பேன் என்று எண்ணி எண்ணி இரவுகள் போவதை தவிர, நிம்மதியான உறக்கம் இல்லாமல் தவிர்ப்பதை தவிர உனக்கு வேறு வழியில்லை என்று நினைக்காதே. இன்று உன் தாய் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன். நான் சொல்லும் தேதியன்று முழுவதையும் நீ இழக்க வேண்டும் என்றுதான் திட்டங்கள் இங்கே தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. இப்போதாவது விழித்துக்கொள். தாயே, நான் என்ன செய்வேன் என்று என்னை கேள்விகள் கேட்காமல் உன் குடும்பத்தை கைப்பற்ற நீ இப்போதே தயாராக வேண்டும் என் அன்பு தங்கமே. உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். நான் சொல்வதை ஒரு முறையாவது கேள். நான் சொல்வதை ஒரு முறையாவது செய். உன் குடும்பத்தையும் உன்னையும் மீட்டு விடலாம். நீ வீழ்ந்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் எதிரிகளுக்கு முன்னால் கரம் பிடித்து உன்னை தூக்க உன் தாய் காத்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் மூலிகை சாம்பிராணியையும் சத்தியநாராயணா படத்தையும் செய்வினைக்காக செய்யப்படும் பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் உடனடியாக வாங்கு என் தங்கமே. பரிகாரங்கள் நீ செய்ய வேண்டும். உன் வாழ்க்கை வீழ்த்தப்படும் என்று காத்திருக்கும் அவர்களுக்காக பரிகார பூஜை நீ செய்ய வேண்டும். இந்த பூஜைகளை நான் சொல்லும்படி செய்துவிட்டால் உன் வாழ்வை காப்பாற்றி விடலாம். இன்னும் கண்மூடித்தனமாக இருந்து விடாதே. தாமதிக்காதே. ஓடோடி வா உன் தாயிடம். ஓம் சக்தி. நன்றி.